அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பெயர்ச்சி மாதம் நடக்கிறது. மாதம் நீங்களும் போஸ்ட் போடுறீங்க. இதுக்கு என்ன சார் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறீங்க அப்படின்னா, முதல்ல இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்குதுன்னு சொல்லிடுறேன். இந்த மாதம் ஆகஸ்ட் 1 அன்னைக்கு சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த ஆகஸ்ட் 1 செப்டம்பர் 3 வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கார். இந்த கன்னி ராசிங்கிறது சுக்கிரனுக்கு நீச்சஸ்தானம். பொதுவாக ஒரு மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா, என்னதான் அறிவு இருந்தாலும் அவனுக்கு வசதி வாய்ப்புகளும் சுகங்களும் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் அவனை மதிக்கும். நல்லா படித்த அறிவாளியாக இருப்பான், அவனுக்கு வருமானம் இல்லை, அவனால் சம்பாதிக்க முடியல அப்படின்ட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாருமே அவனை மதிக்க மாட்டோம். அவன் அறிவாளியே இல்லாமல் சுமாரான ஒரு பேசிக் நாலேஜோடு இருப்பான். ஆனால் அவன் சாமர்த்தியமாக சில இடத்துல அவனோட நல்ல நேரம் நல்லா இருந்தது, நல்லா சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க, மக்கள் அவனை தான் போற்றி புகழ்வார்கள். நல்ல அறிவாளி, அவன் ஏதோ சாமர்த்தியமாக சம்பாதிக்கிறான் பாருன்னு. இங்கே படித்த அறிவாளி அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவனால் சாமர்த்தியம் இல்லை அப்படின்னா அவனால் ஜெயிக்க முடியாது. ஸோ ஒரு வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஜெயிக்கணும் அப்படின்னா சுக்கிரன் ஹீ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அவர் தான் முக்கிய பங்காற்றக்கூடிய வகையில் இருக்கார். இப்போ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அந்த கல்யாணத்துக்கு காரணம் யாருன்னா சுக்கிரன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவி தாம்பத்திய உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னா சுக்கிரன். வம்சவிருத்தி ஏற்படணும்னாலும் சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் குரு சப்போர்ட் பண்ணுவார். சுக்கிரன் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, குரு சப்போர்ட் பண்ண மாட்டார், வம்சவிருத்தி ஏற்படாது. உங்களுடைய வசதி வாய்ப்புகள், வீடு மனை வண்டி வாகனம் எல்லாம் நான் சேர்க்கணும். நான் என் வீட்டில் ஒரு 100 பவுன் நகை இருக்கணும். இந்த தேதிக்கு 100 பவுன் இல்லை, 10 பவுன் வச்சுருந்தாலே கோடீஸ்வரன், லட்சாதிபதி. ஆனால் இன்றைக்கி 100 பவுனில் நான் பணம் வச்சுருக்கணும். எனக்கு ஒரு 2 இடத்துல போஸ்ட் லொக்காலிட்டியில் எனக்கு 2 வீடு இருக்கணும், 3 ஃப்ளாட் இருக்கணும், ஒரு 4 ஏக்கரில் லேண்ட் இருக்கணும். இது எல்லாம் இருக்கணும் அப்படின்னா என்ன தான் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாலும் சுக்கிரன் ஒழுங்காக இல்லைன்னா இதெல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாமல் போயிடும். அதனால் உங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய இம்பார்ட்டன்ஸ் நிறையா இருக்குங்கிறதுனால தான் சுக்கிரனுக்கான தனிப்பட்ட பயிற்சி பலன்களை நாம் போடுறோம். இந்த சுக்கிர பயிற்சி நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, சனி நல்லா இருக்கும், சனி உச்சமாக இருப்பார் துலா ராசியில், கடுமையான உழைப்பாளி, ஆனால் அவரால் ஜெயிக்க முடியாது. காரணம் என்னென்னா சுக்கிரன் நீச்சமாக இருப்பார், இல்லை மறைவு ஸ்தானத்தில் இருப்பார். ஸோ சுக்கிரனை கொண்டே உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் அந்த சுக்கிரன் சப்போர்ட் தேவை அப்படின்னா என்ன பண்ணணும், கோச்சாரத்தில் சுக்கிரன் எப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்தால் நல்ல பலன்கள் தருவார் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ சுக்கிரன் தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார், கன்னி ராசிக்கு போகிறார். அந்த நீச்சஸ்தானத்துக்கு போனால் சுக்கிரன் எப்படிப்பட்ட கெடுபலன்களை தருவார். ஏன்னா ஒரு நீச்ச கிரகம் கெடுதலை தரும், ஆனால் சில பேர்த்துக்கு அதுவே ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். அது என்ன ஏதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறதுக்காக வாருங்கள் உங்கள் ராசிக்கான பலன்களை ஆராய்வோம். ரிஷப ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சுக்கிரன், 6ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா கடன் ஜாஸ்தி ஆகும். கடன் எப்படி சார் ஜாஸ்தி ஆகும்? 6ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாகிறாரு. ஆமாம், நீச்சமாகிறாரு. ஆனால் செவ்வாயின் பார்வையில் வந்துடுறாரு. ஸோ உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்கள், தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், உங்கள் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவது, உங்களுடைய கடனை அடைப்பது. பெரிய கடன் இருக்குன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு வேற ஒரு இடத்துல இன்னொரு பெரிய கடன் வாங்கி அடைப்பீங்க. அதனால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போ கடன் கிடைக்கிற இடம் அமோகமான சப்போர்ட் பண்ணக்கூடிய இடம். உங்களை தேடி பேங்க் மேனேஜர்ஸே உங்கள் வீட்டுக்கு தேடி கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு அமோக பலன்கள் ஏற்படும். கண்டிப்பாக இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு கடன் அதிகரிக்கக்கூடிய நேரம். ஆனால் இந்த கடனால் உங்களுடைய செல்வாக்கும் கௌரவமும் உயரக்கூடிய நேரம். எப்படி சார், சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆனதான் சார் உங்களுக்கு கடனே கிடைக்கும். அப்போ ஏற்பட்ட ஒரு சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருந்ததுன்னா உறவுகள் உங்களை தேடி வருவார்கள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அதனால் கொஞ்சம் நீங்கள் பேசுகிறதுல மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. உஷ்ணமான வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. இதில் புதன் இந்த காலகட்டத்தில் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா
உங்கள் 2ஆம் இடம் 3ஆம் இடம் ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணுவார். 5ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் பேசுகிற வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா போதும். ஏன்னா புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது. இந்த புதன் செவ்வாய் சேர்க்கை அது செவ்வாய் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த புதன் செவ்வாய் சேர்க்கை உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு பண வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் தன வருமானம் ஏற்படுறதுக்கான அமைப்பு தருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 33 நாட்கள்ங்கிறது 34 நாட்கள்ங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதியாக இந்த ரிஷபராசிக்கு இருக்க போகிறது. கடன் பிரச்சனைகள் தீரும். அதாவது பெருமூச்சு விட்டு உக்காருவீங்க தெரியுமா? அதாவது நம்ம திருப்பதி மலையை நடந்தே ஏறுறோம். நடந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுவோம். அதுவும் அந்த ஆஞ்சநேயர் சன்னதியில் தாண்டி போகும்போது உடம்பு அப்படியே வெலவெலத்து போகும். ஆனால் அதை தாண்டி மலை ஏறினதுக்கப்புறம் ஒரு பெருமூச்சு விட்டு உக்காருவீங்க. உங்கள் உடம்புல இருக்கிற எனர்ஜி எல்லாம் போயிட்டு உக்காருவீங்க பாருங்கள். அப்போ ஃபுல் எனர்ஜி அந்த பெருமாள்கிட்டேருந்து கிடைக்கும். அந்த ஒரு ஃபீலிங்கை இந்த மாதம் நீங்கள் அடைவீர்கள். அந்த அளவுக்கு ஒரு அமோக பலன்கள் ஏற்படும். உங்கள் மனசும் உடம்பும் நிறைவதற்கான நேரம் இது. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் உங்கள் ஹெல்த்லேயே கொஞ்சம் சங்கடம் இருந்தது, அதுவும் தீர்றதுக்கான நேரம். இதில் சூரியன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூலை மாதமே பயிற்சி ஆகியிருப்பார். 5ஆம் இடத்துக்கு போகிறாரு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மைல்கல்லை எட்டுவதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற அமைப்பை தருகின்ற காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சியில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத நல்ல விஷயங்களை இப்போ பார்க்க போகிறீங்க. திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். சார் சுக்கிரன் சார் அவர் நீச்சமாக இருக்கார். அவர் நீச்சமானாலும் உங்களுக்கு நல்லது. 6ஆம் வீட்டு அதிபதி நீச்சம் அடைகிறது விசேஷம். அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க. என்ன கொஞ்சம் பயம் இருக்கும், எதுக்கு எடுத்தாலும் பயம். என்னால் பண்ண முடியுமா, என்னால் முடியுமா. இந்த திருவிளையாடல் படத்தில் நான் எனது என்று ஏகவச்சனம் இதற்குன்னு கடைசி டயலாக் வரும். அது மாதிரி நான் எனதுன்னு பேசாதீங்க. கடவுள் இருக்கா, இல்லை இயற்கை இருக்கு, எனக்கு காப்பாற்றணும்னு தைரியத்தை ஏற்படுத்திக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் புதிய புதிய சாதனைகளை செய்வதற்கு அந்த இறைவனின் அருள் உங்களுக்கு துணை இருக்கும். இப்போது உங்கள் ராசிக்கான சுக்கிர பயிற்சி பலன்களை பார்த்தோம். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத உங்களுடைய தனிப்பட்ட லக்ன ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த லக்ன ஜாதகத்துக்கு சுக்கிரன் பாதகாதிபதியாக இருந்தால் உங்களுக்கு நற்பலன்கள் இப்போ தருவார். நல்ல யோகாதிபதியாக இருந்தாலும் இப்போ மறைமுகமாக உங்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இருப்பார். ஸோ உங்களுடைய ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதை தவிர ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அதிர்ஷ்ட கல்லுன்னு ஒன்று உண்டு. லக்னத்துக்கு யோகாதிபதிகள், ராசிக்கு கல் போடக்கூடாதுங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் ராசிக்கல், மகர ராசிக்கு என்ன கல், கும்பராசிக்கு என்ன கல்லுன்னு தான் கேட்குறீங்களே தவிர ராசிக்கு கல் போடக்கூடாது. அதனால் அந்த உங்கள் லக்னத்துக்கு எது யோகாதிபதியோ அந்த கிரகத்தினுடைய கல் போட்டால் உங்களுக்கு அதிர்ஷ்ட கல்லாக இருக்கும். அதனுடைய அருமை பெருமை தெரிந்ததுனால உங்ககிட்ட சொல்கிறேன். அதை பற்றிய விளக்கமும் நம்மிடம் இருக்குது. நம்மளால் கொடுக்க முடியும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தரத்துக்கு. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, உங்களுடைய ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள பலன்களை தொலைபேசி எண்கள் மூலமாக அறிந்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.